ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமை உடைய கிரகம். இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில் சொர்க்கபுரியில் வாழ்வது போல் வாழ்க்கை. எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்து இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது. சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார். இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார். இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு சொல்றார். பொதுவாக சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால், உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது. அதனாலேயே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார். ஏன்னா குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம். இயற்கை சுபர் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எவ்வளவு நல்ல தன்மைகளை உடையவர். நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணம் ஆகுதுன்னா 7.5 சனி நடக்கும்போது, அஷ்டமதி சனி நடக்கும்போது, அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது. சார், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு 7.5 சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார். இந்த நவக்கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆளுமைக்குரிய கிரகம் சனி பகவான். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுற்றி வரார். சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும். சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறும். தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம். சனி பகவான் மட்டும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார். ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார். உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான். அடாடா, மிதுன ராசிக்காரர்கள் சொன்னாலே புன்னகை பூத்த முகங்க. அவங்கள பத்தி பேசும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான பலன்களை சனி பகவான் அள்ளி வழங்குவார். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவானும் சனி பகவானும் நண்பர்கள். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய நண்பனுடைய ராசி நீங்கள் அப்படின்றதுனாலே அந்த சனி பகவான் அகமகிழ்ந்து தருவார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய நன்மைகளை சனி பகவான் அள்ளி வழங்குவார். பொதுவாக சனி பகவான் காலத்தில் பலர் உயிர் பயம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் காலத்தில் ஆயுள் கண்டம் ஏற்படும் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. சனி பகவான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யம தர்மராஜன் இருக்கார் பாருங்க, அவருடைய சகோதரர், சூரியனுடைய பையன். அப்படிப்பட்ட ஒரு சனி பகவான். அப்ப யம தர்மராஜனுடைய சகோதரன் அப்படிங்கிற போது பலர் நினைக்கிறாங்க உயிரை பறிச்சிருவாரோ சனி அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு பிரசன்னம் நாங்கள் பார்க்கிற போது கூட அந்த பிரசன்னத்துல அந்த கிரகம் உங்களை உயிரை பறிக்கணும்னா யாரு உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகிறார்களோ அவர்கள் தான் உயிரை பறிப்பாங்க. 7.5 சனி எல்லாருக்கும் உயிரை பறிச்சிடாது. அஷ்டமதி சனி உயிரை பறிக்காது. அர்த்தாஷ்டம சனி உயிரை பறிக்காது. சனி திசை வந்துருச்சுன்னா உயிர் பறிக்காது. நன்மையை செய்வாருங்க அவரு. மாரகாதிபதி திசையோ மாரகா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ தாங்க அப்படி பிரச்சனையை தரும். அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து தரப்போகிறார். அது என்ன நன்மைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு யாருன்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் தான், அட்டமாதிபதி அவர் தான். அப்போ ஒரு விஷயம் வருதுன்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன். எப்படி சேஞ்ச் ஆஃப் ஜாப் வரும்னா, முதல்ல இருக்கிற இடத்த அசைச்சு பார்ப்பார். அதுல சந்தேகம் இல்லை. இந்த சனி பகவான் எந்த வேலையில நீங்க இருக்கீங்களோ அதை அசைச்சு பார்ப்பார்.
இந்த வேலை நிற்குமா நிலைக்குமான்னு ஒரு சின்ன டவுட்லயே நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. என்ன பண்ண போறாங்க சனி பகவான்? இருக்கிற இடத்துல ஆட்டம் கொடுத்தா தான் நீங்க அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க. அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணினா தான் வாழ்க்கையில நீங்க ஓகோன்னு வருவீங்க. அதுக்கு தான் சனி பகவான் நன்மையை செய்ய போறாரு உங்களுக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஐயா சனி பகவான் என் வேலையை கொஞ்சம் ஆட்டு வைக்கிறாருங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருப்போம். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? நன்மையை செய்கிறாரு. இருக்கிற வேலையிலிருந்து இன்னொரு நல்ல வேலைக்கு உங்களை மாற்றம் செய்து கொண்டு போக போகிறார். அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, வேலையில ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல சம்பள உயர்வை தரப்போகிறார். நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார். அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கார் பாருங்க. அவர் ஜூன் மாசம் 1ஆம் தேதி நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்த பிறகு இந்த 10ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்ப்பார். அப்ப 10ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்க்கும்போது வேலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த சீட்டு கம்பெனியில பணம் போட்டு மோசடியில ஆளானவங்க உங்க பணம் திரும்ப கிடைக்கும் பலருக்கு. பிறரை நம்பி பணம் கொடுத்திருப்பீங்க, ரொம்ப நல்ல நண்பன்ங்க, அவனை நம்பி பணம் கொடுத்தங்க, கொடுத்த பணம் திரும்ப வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கொடுத்த பணம் திரும்ப வரும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? கால்கள்ல பிரச்சனை இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ கால்கள்ல பிரச்சனை இருக்கும். சில குடும்பங்கள்ல ஹெல்த் இஷ்யூ இருக்கும். லாஸ்ட் இயர் ஹெல்த் இஷ்யூ இருக்கும். இப்பவுமே சில குடும்பங்கள்ல சில ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கும். மிதுன ராசிக்காரங்க பயந்துகிட்டே இருப்பாங்க, என்னங்க ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுங்க அப்படின்னு. அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாம் கொடுத்து உங்களை சரி பண்ணிடுவார். அந்த குரு பகவானுடைய பார்வை படும்போது இந்த ஹெல்த் இஷ்யூ நிவர்த்தி ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது கால்களில் பிரச்சனை தருவார், கால் நரம்புகளில் பிரச்சனை தருவார், சிலருக்கு வயிற்று குடல் பகுதிகளில் பிரச்சனை கொடுப்பார். இதெல்லாம் உண்டு. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு? உங்கள் குடும்பத்தில் நல்ல சுப செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை அவர் பெறப்போகிறார். அப்படிங்கிறதுனால உங்கள் குடும்பத்திலே கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்களே 90s கிட்ஸா இருக்கீங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கீங்க, இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஜென்சியா இருக்கீங்க, பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது நீங்க பார்க்கலாம். இன்னொரு புறம் என்ன நன்மை தெரியுமா? உங்க வீட்டுல மகளுக்கோ மகனுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, திருமண பருவம் வந்துருச்சு, அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருமானா சூப்பரா இப்ப கூடி வருங்க. நல்ல முறையில கல்யாணம் கூடி வருங்க. அவங்க ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிப்புல நிறைய தடை இருக்கு, தடையெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். நல்ல ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில வெற்றி கிடைக்கும் பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் பிரபலமாகாத பலர் உங்க ஃபீல்டிலேயே நீங்க பிரபலமாகாம இருக்கீங்க, இனி பிரபலமாக தொடங்குவீர்கள். இந்த சனி பகவான் மிகப்பெரிய பிரபலத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பெரிய போட்டிகள் இருக்கும், நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அனாயாசமா அவங்களை லெஃப்ட்ல ஒதுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிறத பார்ப்பீங்க. அம்மாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கலாம், இது கொஞ்சம் முக்கியம். இன்னொரு புறம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, குடியிருக்கக்கூடிய வீட்டுல ஏதாவது மராமத்து வேலைகள் செய்துகிட்டு இருக்கணும், ரிப்பேர் ஒர்க்கு என்னென்ன இருக்கோ பார்த்து சரி பண்ணுங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு பார்க்கும்போது அந்த உறவுல சில நேரம் சில கருத்து மாறுபாடு, சில ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், குடும்பத்துல நல்ல பணவரவு என்ன குறை இருந்தாலும் நிவர்த்தி பண்ண போகுது. நான் எப்படிங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன், நான் எப்படிங்க என் பையனுக்கு ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவேன், சூழ்நிலை சரியில்லையேங்க, அவன் படிப்பு சரியில்லைங்க, என்ன தடை இருந்தாலும் கவலை இல்லைங்க, அத்தனையும் சரி பண்ணி தரப்போகிறார். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல உங்களுக்கு திருமணத்திற்கு தேவையான பணவரவு சேரும். மகள் கல்யாணத்தை அற்புதமா நடத்துவீங்க, அவர்களுடைய உயர்கல்வியை அற்புதமாக படிக்க வைப்பீர்கள். இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு அந்த சனி பகவான் தரப்போகிறார் என்பதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்பட்டமான உண்மை. அப்ப இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் எனக்கு வரணுங்க, நான் யாரை வழிபட்டால் எனக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றத புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் நீங்கள் கால பைரவரை வழிபடுங்கள். இந்த 2 நாளும் முக்கியம். சனிக்கிழமை மட்டும் வச்சுக்கிட கூடாது, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கால பைரவரை வழிபடுங்கள். கால பைரவருக்கு புனுகு வாங்கி சார்த்துங்கள். அப்படி புனுகு சார்த்துவது, அவருக்கு தீப தூபம் காட்டுவது, நல்ல வாசனை அகர்பத்திகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது, ஒரு தசாங்கம் போட்டு கும்பிடுவது, இதையெல்லாம் நீங்கள் காலபைரவருக்கு செய்து கொண்டு வந்தால் இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான பலன்களை எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு
உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வந்து தரப்போகிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சாரச்சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பர் வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.